Hi friends, Assalamu alaikum. Welcome to Bismillah Samials. இன்னைக்கு நம்ம பிஸ்மில்லா சமையல்ஸ்ல டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போறோம். பச்சைப்பயிறு தோசை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தா Subscribe பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சலாம். அது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா பச்சைப்பயிறு நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம இத நல்லா ஒரு தண்ணில போல அலசிட்டு ஒரு துணியில போட்டு நல்லா தொடச்சி எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டோம் அப்படினா இது போல செய்யிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைச்சி நல்லா பவுடர் போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் விட்டு அரைக்காதீங்க, பவுடர் போல் தண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இது போல் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்துப்போம். இதுக்கு நம்ம ஊற வைக்கணும் அரைக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நம்ம டக்குன்னு நார்மல் நம்ம தோசை இட்லின்னு செய்யும்போது இது போல் பச்சைப்பயிறு நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அரைச்சிட்டு பச்சைப்பயிறு தோசையாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ அதே அளவுக்கு நான் தோசை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தோசை கொஞ்சம் க்ரீனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதி அளவுக்கு தோசை மாவு எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு எடுக்காதீங்க, பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பாதி பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூட நீங்கள் அப்படியே இருந்துச்சுன்னா நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதுக்காக நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மாவு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி போல் சேர்த்துட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப நேரம் டைம்லாம் எடுக்காதுங்க. நம்ம பச்சைப்பயிறு இருந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாலே சட்டுன்னு நம்ம இதை செஞ்சிடலாம். நிறைய பேர் இந்த மில்லட்ஸ் வகையை நிறைய பேர் மறந்துட்டாங்க. இது போல் நீங்கள் வீட்டில் சின்ன சின்ன டைமில் நம்ம இது போல் தோசை செய்யும் போதோ இல்லை வேறு ஏதாவது செய்யும் போதோ நம்ம இது போல் மில்லட்ஸ் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ ஒரு தோசையாக போட்டு நம்ம எடுத்துடுவோம். தோசை நம்ம நார்மலாக போடும்போது எவ்வளோ டைம் எடுக்குமோ அந்த டைமில் ஒரு செகண்ட் போல் டைம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கூடவே நம்ம ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் இல்லாட்டி நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சைடு ஓரங்கள்லாம் ஆயில் சேர்த்துட்டு சென்டராக நீங்கள் பட்டர் சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட இதுக்கு ஆப்டாக நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.